வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக அடைக்கப்பட்ட மூடப்பட்ட எல்லா கதவுகளை திறக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் திறப்பார், நிச்சயமாகவே எனக்காக திறப்பார் என்று நான் விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே திறப்பார். ஹல்லேலூயா. எஸ்தரோட வாழ்க்கையிலே பயங்கரமான சூழ்நிலை, நமக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டோரியை பல வருஷம் பல முறை பல ஆயிரம் முறை கேட்டிருப்போம். ஆனால் நடந்த உண்மை என்ன தெரியுமா? அவள் ராஜாவினிடத்தில் செல்வதற்கே பெரிய ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அதில் கூட உபவாசம், ஜெபம் எல்லாம் கலந்து எல்லாரையும் வேண்டி விரும்பி எல்லாரையும் ஜெபிக்க சொல்லி உபவாசம் சொல்லி செல்கிறாள். கர்த்தர் பெரிய ஒரு தயை பாராட்டி ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அவளுக்காய் ராஜாவின் முன்பாக இருந்த கதவு திறந்தது. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். பாருங்களேன், முதற் கதவு திறந்த உடனடியாய் அவள் விசுவாசித்தாள். கர்த்தர் நிச்சயமாகவே உண்மையாகவே உறுதியாகவே இறுதியாகவே மீதமுள்ள எல்லா கதவுகளை திறந்து என் விண்ணப்பங்களை, என்னுடைய வேண்டுதலை, என்னுடைய கண்ணீரை, என்னுடைய கதறலை கர்த்தர் கேட்டு பதிலை தருவார் என்று உறுதியாய் இருந்தாள். ஹல்லேலூயா. அது தாங்க உண்மை. நம்ம முதல்ல ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு வைக்கிறேன், சிலருக்கு தலை கால் தெரியாது. என்ன அது? சின்னதா ஆசீர்வாதம், ஒரு சின்னதா ஒரு அபிஷேகம், சின்னதா ஒரு வசனம், சின்னதா ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? கர்த்தர் மேலும் மேலும் உன்னை ஆசீர்வதிக்கும்படியா கொடுக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நான் ரொம்ப அவசரப்படுகிறோம். கர்த்தர் என்னமோ ஆடி தள்ளுபடி சேல் நடத்துற மாதிரி இல்லைங்களா? இப்ப ஆடி தள்ளுபடி போடுவாங்க இல்லைங்களா? 70% ஆஃப், ஒருத்தர் சொன்னார் 90% ஆஃப். இது என்ன இது? அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. அர்ஜென்ட்டுக்கு, அவசரத்துக்கு, ஆபத்துக்கு, ஆக்சிடென்ட்டுக்குலாம் வந்து ஏதோ காணிக்க கொடுத்து கர்த்தர் கரெக்ட் பண்ணிடுறது இல்லையா? இவர் கொடுப்பாரு, நான் சர்ச்சு கட்டி கொடுக்குறேன், பெல்லு, இதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். நீ முதல்ல வார்த்தையை விசுவாசிக்கிறாயா? உன் வாழ்க்கை வசனமாய் மாற வேண்டுமே தவிர விசனமாய் மாறக்கூடாது. உன் வாழ்க்கை வசனமாய் மாறினால் உன் வாழ்க்கை முழுவதும் வசந்தமாய் இருக்குமே. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய அரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நீ வசனத்தின் மீது உறுதியாய் நிற்க வேண்டும், வசனத்திலே வாழ வேண்டும், வசனத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அவ்வளவுதான். பாருங்களேன், ஆண்டவர் நம்ம டிஸ்கவுண்ட் சேல் நடத்துற மாதிரியும் இந்த கிறிஸ்துமஸ் சீசனு, லென்டன் சீசன்லாம் இவர் ஒரு 40 நாள் உபவாசம் தான் ஆண்டவர் பார்த்து போட்டு கொடுத்துருவார். இல்ல, இவர் ஷேவ் பண்ண மாட்டாரு, இவர் தலை வர மாட்டாரு, பூ வைக்க மாட்டாரு. இதுல யாரு கேட்டா? உன்னால உன் பேர்ல இருக்கிற விசுவாசத்தை மற்றவங்களுக்கு காமிக்க முடியுமா? ஹல்லேலூயா. இவ்வளவுதான். உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உற்றாருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு எஸ்தர் என்ன செஞ்சா? முதல் கதவு திறந்த உடனடியா மீதமுள்ள அவசரப்படல. கண்டிப்பா நடக்கும், சரியா கரியான நேரத்துல செய்வார் என்று காத்திருந்தாள். ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், ஏசாயா 66:9 பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கான எதிர்கால வருங்கால வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்றால் அது எந்த சத்ருவோ, எந்த விதமான சட்டமோ, எந்த சமுதாயமோ தடை செய்ய முடியாது. உனக்கான ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமே. கர்த்தர் உன் வாழ்க்கையில குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:14 சொல்லுகிறது, நீ கவலைப்படாதே, நீ கலங்கி போகாதே, உடைந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நிச்சயமாகவே வசனத்தின் மீது உறுதியாய் காத்திரு. ஏனென்றால் அப்போஸ்தலர் 12வது வாசிக்கும் பொழுது சிறைச்சாலையில பேதுரு கட்டப்பட்டிருக்கிற நிலைமையிலே இரவிலே தேவதூதன் வருகிறான். கட்ட அவிழ்க்கப்படுகிறது. ஒரே ஒரு கதவு முதலாவது திறக்கப்படுறது ஆட்டோமேட்டிக்கா. ரொம்ப கூலா நடந்து வராங்க. நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஒரு கதவு திறந்து ஓடி இருப்போம். ஓடிடலாம் இல்லையா? கூலா ரொம்ப நடந்து வராங்க. அடுத்த கதவு, அடுத்த கதவு, அடுத்த கதவு. ஐயா, ஒரு விஷயம் பாருங்களேன். ஏனென்றால் இந்த சிறைச்சாலையிலே கர்த்தரால் ஒரு தேவ தூதனை இறக்கி என் கட்டுகளை அறுத்து கதவை திறக்க கூடுமானால் மீதமுள்ள கதவுகளை திறப்பார் என்று விசுவாசித்தான். ஆமென். இரும்பு கதவு தானாய் திறந்து வாசிக்கிறோம். உன்னுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட மூடப்பட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இந்த நாள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை எந்த மாந்திரிகமோ, மந்திரமோ, தாந்திரமோ, பில்லி சூனியமோ, பள்ளி சூனியமோ, எந்த சூனியமா இருந்தாலும் உனக்கு எதிராக இது உருவாக்கப்படாது. ஹல்லேலூயா. தைரியமா இரு, சந்தோஷமா இரு, சமாதானமா இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. அப்பா, இதை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில எனக்கு அடைக்கப்பட்டு நிற்கிறதே, மூடப்பட்டு காணப்படுகிறதே, வழிவாசல் இல்லையே என்று அங்கலாய்ப்படுகிற பிள்ளையோட வாழ்க்கையில என் தேவன் வழிவாசலை திறப்பீராக. அடைக்கப்பட்ட மூடப்பட்ட ஆசீர்வாதம் திறக்கப்பட்ட ராஜா, பூமியில உயிருள்ள வளமுள்ள சாட்சியா வைங்க. ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமுள்ள நாமத்தினால என் தேவனது செய்யும்படியாய் திரு பாதங்களில தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.